குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு டாபிக் பேசலாம். அதாவது ஆப்ஷன் ஸ்விங்கிக்கும் ஈக்விட்டி ஸ்விங், இதில் எது சேஃபு, எது பெஸ்ட்டு, இது பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லை ப்ரொஃபஷ்னலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றத இந்த ஆடியோவில் பார்க்கலாம். நம்ம பல பேருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாமா இல்லை பண்ண வேணாவா. அதிலும் பெரிய கன்ஃபியூஷன் என்ன இருக்குன்னா, ஆப்ஷனில் ஸ்விங் பண்ணலாமா இல்லை ஈக்விட்டியில் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த வீடியோவில் நான் கிளியராக அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது ரெண்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்குமே, இதில் எது ரிஸ்க் அதிகம், எதில் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பாசிபிலிட்டி ரியலாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். முதல்ல ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல, புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாமல் போயிடும். அப்போ ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, 3 வாரம், 1 மாதம், 2 வாரம், 2 மாதம், இந்த மாதிரி சில வாரம் வர ட்ரேடை ஹோல்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பாட்டத்தில் வாங்கிடுவாங்க. ஈக்விட்டியாக இருந்தால் பாட்டத்தில் வாங்கிட்டு அதோட டாப்பு அவங்களுக்கு ஒரு டார்கெட்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ரெசிஸ்டன்ட் போகிற வரையும் அதை ஹோல்ட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறது. இன்ட்ராடேயில் நம்ம பண்ணுற அந்த மாதிரி இது ரொம்ப டென்ஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், டென்ஷனாக ஈக்விட்டியில் பண்ணால் அந்தளவுக்கு டென்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஆனால் ஈக்விட்டியில் பண்ணுற மாதிரி இருந்தால் பொறுமை ரொம்ப அவசியம். இன்ட்ராடேயில் இந்த ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்லாம் வாங்குறவங்க அவங்க இது மாதிரியில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பொறுமைலாம் முக்கியம் இல்லை, டென்ஷன்ஸ் அவங்க லைஃப்பில் பெரிய லெவலில் டென்ஷனாகவே இருப்பாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் ப்ரைஸோட அந்த வேல்யூவேஷன் குறையலாம் கூடலாம், அதனால் அவங்க எப்போவுமே ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க இன்ட்ராடே டைமில். அப்போது ஆப்ஷன் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன. அட்வான்டேஜ் வந்து ஒரு ஸ்மால் கேபிட்டலில் ஒரு பெரிய ப்ராஃபிட் சான்ஸ் பண்ணுறது. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், ஆப்ஷனில் லிவரேஜ்னு ஒன்று கான்செப்டே இல்லையே, நீங்கள் எப்படிங்க அது மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்மால் கேபிட்டல் வச்சு பெரிய ப்ராஃபிட் சான்ஸ் அப்படின்றது என்னென்னா, உதாரணத்துக்கு இப்போ நிஃப்டி 50 50 ஸ்டாக்ஸ் இருக்குது. நம்ம 50 ஸ்டாக்ஸை மொத்தமாக வாங்கினா பல லட்சம் பல கோடிகளை செலவு பண்ணி வாங்கணும். அதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் இந்த ட்ரேடிங் அப்படின்ற இந்த ஆப்ஷன் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லிவரேஜ் பண்ணி தான் ஒரு அமௌண்ட்டை கால் சைட்லேயும் புட் சைட்லேயும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எங்கே ஒவ்வொருத்தரும் 11 லட்சம் 12 லட்சம் 1 கோடி கொடுத்து போய் வந்து நம்ம ஆப்ஷன் நிஃப்டி 50ல் வாங்க முடியும். அதனால் அதை வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷன் செயின், அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் மூலிமா கொண்டு வராங்க. அப்போது அது ஆல்ரெடி என்ன ஆச்சுன்னா, அவ்வளோ பெரிய காஸ்ட்டு வந்து லிவரேஜ் பண்ணி நமக்கு ஒரு லிவரேஜ் அமௌண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. அப்போது இதுதான் அந்த இடத்துல நான் சொல்கிறது, ஸ்மால் கேபிட்டலில் வந்து பெரிய ப்ராஃபிட் சான்ஸ். அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. எல்லாம் ஓடிஎம்மில் போய் நம்ம ஏன் ட்ரேட் பண்ணுறோம், ஒரு சின்ன மீனை போடுறோம், பெரிய மீனுக்காக ஆசைப்படுறோம். அது அதிகப்படியாக அந்த மீனும் போது நம்மக்கிட்ட இருக்க தூண்டிலும் போயிடுது. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அது. ஸ்மால் கேபிட்டலில் பெரிய ப்ராஃபிட் சான்ஸு, ஃபாஸ்ட் மொமெண்டம், ஃபாஸ்ட் மணி ரெக்கவரி, லிவரேஜ் அதிகம். இந்த லிவரேஜுக்கு தான் நான் அர்த்தம் சொன்னேன். அப்போது எக்ஸாம்பிள்னால் ஒரு 1000 ரூபா இருக்குது, 1000 ரூபா ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் வாங்குகிறோம், அது 2000 ரூபா போகும் அப்படின்ற மாதிரி சான்சஸ் நம்ம எடுக்கிறோம். அது போதா போலையா அது அப்புறம், அதிகப்படியாக போகிறதில்ல, அதனால தான் லாஸஸ் வருது. அப்போ ரியாலிட்டி என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்விங்கில் ஒரு ராங் ட்ரேட் பண்ணால் உங்களோட ஒட்டுமொத்த ப்ராஃபிட்டும் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது ஈக்விட்டியில் ஸ்விங் ட்ரேட் பண்ணால் அது சாதகமாக இல்லை பாதகமாக அப்படின்னு கேட்டால் அதையும் நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அட்வான்டேஜ் மட்டும்தான் சொன்னேன், டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலை. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, டைம் டிகே, அதில் ப்ரீமியம் டெய்லியும் குறையும். மார்க்கெட் சைட்வே இருந்தால் உங்களோட ப்ரீமியம் டோட்டலாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓவர் நைட்டு கேப் ரிஸ்கெல்லாம் இதில் அதிகம். முக்கியமாக டைரெக்ஷன் கரெக்டாக இருந்தாலும் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. அப்போ ரியாலிட்டி நான் சொன்ன மாதிரி தான். ஆப்ஷன் ஸ்விங்கில் ஒரு ராங் ட்ரேட் பண்ணால் உங்களோட ப்ரீவியஸ் ப்ராஃபிட் மொத்தமாகவே லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈக்விட்டியில்
என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, டைம் டிகே அப்படின்ற ஒன்று ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடில் கிடையவே கிடையாது. பேஷன்ஸ் மட்டும்தான் அங்கே உங்களுக்கு தேவை. பேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ரெக்கவரி ஆகும். ரிஸ்க்கு ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்விங்கை கம்பேர் பண்ணும்போது இந்த ஈக்விட்டி ஸ்விங் ட்ரேடிங்கில் ரிஸ்க்கு பெரிய லெவலெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு நல்ல ஸ்டாக்குன்னா அதை ஹோல்ட் பண்ணிட்டா அது மறுபடியும் மேலே வரும் அப்படின்ற சான்சஸ் அதிகம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஸ்விங் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போது ஸ்விங் ட்ரேடில் மட்டும் டிஸ்அட்வான்டேஜ் இல்லையான்னு கேட்டால் அதுலேயும் இருக்குது. அதில் ப்ராஃபிட் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்விங் ட்ரேடிங்கில் வர மாதிரியெல்லாம் அதில் அவ்வளோ ஸ்பீடாக ஃபாஸ்ட் மணி அப்படின்றது கிடையாது. ஈக்விட்டி ஸ்விங் ட்ரேடிங்கில் அதில் ப்ராஃபிட் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் அதில் 1000 ரூபாய் போட்டு 2000 ரூபாய் ஏம் பண்ணுற மாதிரி இதில் அதெல்லாம் பண்ண முடியாது. இதில் இறங்க இறங்க உங்கள் கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் அதை ஆவரேஜ் பண்ணி அதை அந்த ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்போது இந்த ஈக்விட்டிஸ் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது கேபிட்டல் ரொம்ப தேவைப்படும். இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் குயிக் மணி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ ப்ராஃபிட் ஸ்லோ, குயிக் மணி அப்படின்னு ஒரு கான்செப்டே இல்லை. கேபிட்டல் ரொம்ப தேவை. அதனால தான் பாதி பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வராங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அப்போ ரியாலிட்டி என்ன? இன்ட்ராடே அதாவது இந்த ஈக்விட்டி ஸ்விங் ட்ரேடில் ஈக்விட்டி ஸ்விங்னா கன்சிஸ்டன்சி பாசிபிலிட்டி அதிகம். பட் அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லைன்னா அங்கேயும் நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அங்கேயும் பொறுமை இல்லாதவங்க பல பேர் இருக்காங்க. இப்போ வார் வந்தது, எல்லா ஸ்டாக்ஸும் இறங்குச்சு, எத்தனை பேர் அதை செல் பண்ணியிருப்பாங்க இந்நேரம்? அப்போது அவங்கக்கிட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பொறுமை இல்லைன்னா அவங்களால எப்படி இன்ட்ராடேலெல்லாம் ட்ரேட் பண்ண முடியும் ஆப்ஷனில்? அந்த டாப்பிக்குள்ளே போவானா? இல்லை, இருந்தாலும் நம்ம அதை திங்க் பண்ண வருதில்லை. இப்போ இதை பேசும்போது அது வருதில்லை, அதனால் சொல்கிறேன். அப்போது நம்ம டைரெக்டாக கம்பேரிஷன் எப்படி பண்ணோன்னா, ஒரு ஆப்ஷன் ஸ்விங் அப்படின்றது ஹை ரிஸ்க்கு, ஹை ரிவார்டு. பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு ஓகே. இதுதான் ஆப்ஷன் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ல இருக்கக்கூடிய நேரடியான விஷயம். அதே ஈக்விட்டியில் ஸ்விங்கில் என்ன பிரச்சனை வரும்னா, லோ ரிஸ்க்கு, ரிவார்டு மினிமமான ரிவார்டு தான், ஆனால் பிகினர்ஸ்க்கு ரொம்ப சேஃபு. அப்படியே இது ஆப்போசிட்டு. புரியுதுங்களா? அப்போது பிகினர்ஸ் அப்படின்னும் போது இவ்வளோ பொறுமையாக அவங்க ஸ்விங் ட்ரேடிங் ஈக்விட்டியில் பண்ணுவாங்களான்னு கேட்டால், பண்ணுறதுக்கான சைக்காலஜி பிரகாரமான எந்த ஒரு 1% கூட கிடையாது. அவங்க ஈக்விட்டியில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னா, அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படின்னா, இன்றைக்கி போனோன்னா ஏரோப்ளைனில் போயிடுற மாதிரி நினைக்கிறாங்க. இன்றைக்கி வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட் மணியை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஈக்விட்டி ஸ்விங் ட்ரேடிங்கில் அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. லோ ரிஸ்க்கு லோ தான், பட் அதே மாதிரி லோ ரிஸ்க் இருக்க மாதிரி ப்ராஃபிட்டும் அங்கே ரொம்ப கம்மி தான். ப்ராஃபிட் வரவும் லேட் ஆகும். ஆனால் பெரிய லெவலில் உங்களுக்கு லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு நல்ல ஸ்டாக் வாங்கிட்டா ஸ்விங் ட்ரேடிங்கில் ஈக்விட்டியில் கண்டிப்பாக அது மேலே வரும். அப்போது இந்த ப்ராஃபிட் இந்த லாஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் லாஸை போடணும். ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டு வந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். இது ஆப்ஷன் ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விதிமுறை. அடுத்தது ஈக்விட்டி. அதில் ஒரு நல்ல ஸ்டாக்கை தான் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். சப்போர்ட் லெவலில் தான் நம்ம போய் என்ட்ரியே எடுக்கணும். அதில் மிகப்பெரிய கோலாக நம்ம நினைக்கிறது பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கிட்டோம், அதை ஹோல்ட் பண்ணணும். எல்லா ஸ்டாக்ஸுமே இறங்க தான் செய்யும். அது ப்ளூ சிப்பாக இருக்கட்டும், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்கட்டும், இல்லை ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், இல்லை நிஃப்டி 100 இருக்கட்டும், 500 இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், எல்லாமே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்தால் எல்லாமே இறங்க தான் செய்யும். அந்த இடத்துலலாம் நம்ம ப்ரெஷர் ஆகி பேனிக் ஆகிட்டு செல்லெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஸ்டாக்னும் போது இறங்கும் போது ஆவரேஜ் பண்ணக்கூடிய எஸ்ஐபி அப்படின்ற மந்திரம் தான் இன்வெஸ்டிங்க்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதை சாதித்து அந்த எஸ்ஐபியை ரெகுலராக பண்ணுறவங்க சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. பயந்து வெளியே வரவங்க லாஸை புக் பண்ணி வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மைகள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால்
உங்களுக்கு என்னை பொறுத்த வரையும் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் ஈக்விட்டி ஸ்விங் ட்ரேடிங் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தால் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுறது என்னை பொறுத்த வரையும் சிறந்தது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கே பெஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் வரும், அதுக்கு முன்னாடி லாஸஸ் வரும். அந்த லாஸஸை ஃபேஸ் பண்ணாத ஒரு ஆள் கூட இருக்க முடியாது. அப்போ நீங்கள் அதை லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான், பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணணும். நான் இந்த இடத்துல ஸ்விங் ட்ரேடிங் சொல்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங்கை தான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போது குயிக் மணி வேணும்னா ஆப்ஷன் அது கரெக்டான வழி. ஆனால் அந்த வழியில் எல்லாருமே கரெக்டாக சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் சம்பாதிக்க முடியல. ஒரு செபி ரிப்போர்ட்டு 90 பேர் அதில் லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்போது சேஃப் மணி அப்படி வேணும்னா அது எங்கே போய் பார்க்கணுன்னா ஈக்விட்டி ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் ஈக்விட்டி ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள், எது இருந்தாலும் ட்ரேடிங்கில் முதல்ல நம்ம சர்வே தான் பண்ணணும். அதுதான் மெயின். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டலாக ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதில் ப்ராஃபிட் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ நீங்கள் சர்வே பண்ண கற்றுக்குங்க. அது ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், ஈக்விட்டி ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், ஓகேங்களா? இதுதான் உங்களோட மெயின் திங்காக இருக்கணும். ப்ராஃபிட் லாஸ் அதெல்லாம் அடுத்த கேட்டகரியில் வரக்கூடியது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆப்ஷன் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் ஈக்விட்டி ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எது, அதில் எது பெஸ்ட்டு, எது ஃபாஸ்டஸ்ட்டு மணி, எது சேஃபஸ்ட்டு மணி அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஸ்விங் டேஞ்சரஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். உங்களோட ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் சம்மந்தமாக நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஃபண்டமெண்டலாகவோ இல்லை டெக்னிக்கலாகவோ தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டால் யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.